ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டகிரேட்டட் கோர்சஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பிஇ இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எம்இ டிகிரியோடு வந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ அதாவது 5 வருஷ கோர்ஸ் தான் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது நிறையா இதில் வந்து பிஹெச்டிலாம் வந்து சாண்ட்விச் கோர்ஸ்னு இருக்குது. அந்த மாதிரி இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இ படிக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6 வருஷம் ஆகும். அதாவது பிஇக்கு 4 வருஷம், எம்இக்கு 2 வருஷம், அதாவது எம்டெக்கு 2 வருஷம், மொத்தம் வந்து 6 வருஷம் ஆகும். அதுக்கு பதிலாக 5 வருஷத்துலேயே வந்து நீங்கள் பிஇ ப்ளஸ் எம்இ ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கோர்ஸ் தான் வந்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸு. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் பேன் ஆஃப் டைமில் நம்ம எம்டெக் வந்து முடிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சிலபஸ் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு சிலபஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியோட நீட்ஸை வந்து ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ரிசர்ச் ஒர்க்ஸில் நீங்கள் நிறையா வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து எம்எஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸோட வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ எம்எஸ் இந்த எம்டெக் முடிச்சோன்னே நீங்கள் டைரெக்டாக வந்து பிஹெச்டி பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் 1 வருஷம் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி கரிக்குலம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து எம்டெக்கோட இன்டகிரேட் பண்ண கரிக்குலம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய அட்வான்ஸ்டு டாபிக்ஸும் வந்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கரிக்குலமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எம்டெக் சிஎஸ்சியில் இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸு, அடுத்து அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், அடுத்தது அப்ளைடு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், advanced software engineering, security and privacy, blockchain technologies, augmented and extended reality, AI and data science, distributed computing, machine learning, இந்த மாதிரி பிக் டேட்டா அனாலிசிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி நிறையா எம்டெக் ப்ரோக்ராமில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து இதில் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ 6 வருஷம் படிக்கக்கூடியதை 5 வருஷத்துலேயே வந்து படிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து 6 காலேஜஸில் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக நம்மளால் எடுக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது எஸ்எஸ்என். ஸோ இதில் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்துட்டிங்க அப்படின்னா 195 வந்து ஓசி ஃபில்லாக இருக்குது. பிசி வந்து 194, பிசிஏ வந்து 194.5 ஃபில்லாக இருக்குது. எம்பிசி வந்து 192.5 ஃபில்லாக இருக்குது. எஸ்சி வந்து 183க்கு வந்து ஃபில்லாக இருக்குது. எஸ்சிஏக்கு வந்து 161க்கு வந்து ஃபில்லாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜு. இங்கே வந்து நீங்கள் படிக்கிறது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜு. ஸோ இதுவும் சென்னையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து 174 ஓசி ஃபில்லாக இருக்குது. பிசி வந்து 170, பிசிஎம் வந்து 164.5வும், எம்பிசி வந்து 165 ஃபில்லாக இருக்குது. எஸ்சி வந்து 140க்கு ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸலு. ஸோ எக்ஸல் வந்து பெருசாக ஃபில் ஆகலை. 106க்கு வந்து ஓசி ஃபில்லாக இருக்குது. மறுபடியெல்லாம் வந்து பெருசாக ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து ஈரோடு செங்குந்தர். இது வந்து பெருசாக ஃபில் ஆகலை. அதாவது ஃபில் ஆகிருக்கு, இருந்தாலும் வந்து கட் ஆஃப் வந்து 133 தான் வந்து ஓசி மினிமம் கட் ஆஃப். பிசி வந்து 109, எம்பிசி வந்து 104, எஸ்சிலாம் வந்து ஃபில் ஆகலை. எஸ்சிஏ வந்து 110க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து குனியமுத்தூரில் இருக்கிற கேம்பஸு. ஸோ 185.5க்கு வந்து ஓசி ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 182க்கும், பிசிஎம் வந்து 181க்கும், எம்பிசி 179க்கு ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 151க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் கோயம்புத்தூர் காலேஜ் தான். ஸோ இது வந்து 171க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு ஓசி. பிசி வந்து 174.5க்கும், எம்பிசி வந்து 163.5 ஃபில் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 170க்கும், எஸ்சி வந்து 133க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ மொத்தமாக வந்து இந்த காலேஜஸில் 6 காலேஜஸில் தான் இருக்குது. இந்த 6 காலேஜில் எது பெஸ்ட்டுனா எஸ்எஸ்என் வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சாய்ராமில் படிக்கலாம், இல்லைன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவில் படிக்கலாம், இல்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில் படிக்கலாம். ஸோ இந்த 4 காலேஜ் தான் வந்து பெஸ்ட்டு. மற்ற 2 காலேஜும் வந்து ஓகே தான். பட் வந்து என்ன பெருசாக வந்து மாணவர்கள் விரும்பி படிக்கலை. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்குது, விஐடியில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணும். ஸோ அப்படி இல்லாமல் நான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் தான் போவேன் அப்படின்னா இந்த 6 காலேஜில் ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் நல்லா கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்கன்னா எஸ்எஸ்என்னும் ரொம்ப பெஸ்ட்டு. அதில் ஸ்ரீ கிருஷ்ணா வந்து செகண்டில் சாய்ஸில் கொடுங்க. தேர்ட் சாய்ஸ் வந்து ஸ்ரீ சாய்ராம் கொடுங்க. ஃபோர்த்து ஆப்ஷனை வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா கொடுங்க. ஸோ 5th 6th தான் வந்து எக்ஸலும் ஈரோடு செங்குந்தர் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 4 வருஷத்துக்கு பதிலாக 5 வருஷம் படிப்பீங்க. ஆனால் எம்டெக் வந்து முடிச்சிடுவீங்க. ஸோ இது எல்லா இதுலேயுமே வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதாவது நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியாக போகணும் அப்படின்னாலும் எம்டெக் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு லெக்சரிங் ஃபீல்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்டெக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எம்டெக் முடிச்சுட்டு ஈஸியாக வந்து பிஹெச்டி பர்சியூவிங் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.